ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா. நம்பின வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின அப்படின்னு இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பின கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். போடு. அத கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஒரு பிக் பாக்கெட். ஜாக்கிரதையா பேசு, குறவளை. நீ தான் ஜாக்கிரதையா பேசணும். என் ஜாதகத்துல இருக்கு நான் ஒரு கொலைகாரி ஆயிடுவேன். அது நீயா இல்ல மாதிரி தான். ஓ அதிர்ஷ்டம். ஒரு கொலைகாரியை கொலை பண்ணுவேன் என் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அது நீதான் பாத்து நடந்துக்க. ஜாக்கிரதையா இல்ல கொலை பண்ணிடுவேன். சும்மா கொலைகள்னு சொல்லிட்டு பயமுடுத்தாத. மரியாதையா முதல்ல கையெழுத்து போடு. நீ முதல்ல போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. ஐயோ நீங்க போடுற சண்டையில என் மூஞ்சி பூரா எச்சி. நீங்க 2 பேரும் கையெழுத்த போட்டு தொலைங்க. நான் போடுறேன் நம்பின. நானும் போடுறேனே. அட ஆண்டவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க 2 பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுதா. கையெழுத்து போடுனா விளக்கு எடுக்கிறான். யார் பாடுறது? கையெழுத்து போனா கதையை விடுற. போடியா சீக்கிரம். போடியா. போடுறேன். கோச்சுக்காத போடுறேன். பாட்டு கேட்கலையா? இது ட்ரிக் நம்பினே. இது ட்ரிக் சொல்லுங்க. பாட்டாவது பூட்டாவது போடியான்ற. போடுறேன்னு. அது போடு. ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இது 2 போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓஜியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயினா வேணாம். நம்பின எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன். ஆனா இந்த ஆளு மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பின நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயக, நீ கதாநாயகி. இவதான் சார் நான் சொன்ன பொண்ணு. எங்க ஓடுற? என்ன பாரு, மரியாதையா இந்த பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணமா? எந்த பணம்? அந்த 500. எந்த 500? லெட்டருக்காக வாங்கினியா அந்த 500. ஓ அந்த லெட்டரா? அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. நீ அதை கொடுத்துட்டமா? ஆனா அந்த கழுதார முழுங்கிட்டானே. அவன் முழுங்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? நில்லு. அப்ப அவன் சம்மதம் இல்லாம அவனை ஏமாத்தி தானே லெட்டர் வாங்கி கொடுத்த. இப்ப அவன் சம்மதத்தோட வாங்கி கொடு. இல்ல மரியாதையா அந்த பணத்தை இந்த பொண்ணுகிட்ட திருப்பி கொடுத்துரு. குடுக்கலனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் என்ன ஒரு வழி பண்ணிட்டீங்களா? ஏன் சார், நீங்க ஒரு மேனேஜரு, இப்படி அரை ட்ரவுசரை போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோட கொஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா? மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், அநாகரிகமா பேச. அநாகரிகமா நீ நடந்துக்கலாம், நான் பேசக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேசாத சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கீங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது. எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல. நில்லு. நான் ஏன் சார் நிக்கணும்? எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாய் வாங்க, விட்டு கொடுக்குறேன். 50,000 ரூபாய்? 50 பைசா கூட உனக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். போயா கீதா. சிவராமகிருஷ்ணன், இந்த பாருங்க சார், எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது ஜாக்கிரதையா இருக்கு. சிவராமகிருஷ்ணன். அம்மா தாயே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதாமா அருள் புரியணும். புரியுது. காணிக்கை செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும். காணிக்கையா? கையில எவ்வளவு வச்சிருக்க? என்ன ஒரு 300 ரூபா இருக்கும். இவ்வளவுதானா? சரி, நான் பாத்துக்கிறேன்.
அந்த ஆள் இங்கதான் இருக்கான். நாயுடு ஏன் பாப்பா அவன் இங்கதான் இருப்பானா இல்ல எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பானா? எங்க போனா உங்களுக்கு என்ன, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு? எனக்கு அவன் தான் முக்கியம். கவலையப்படாதீங்க, அவனை நான் உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுறேன். டேய் நாயுடு, என்ன ரோட்ல பார்த்தோன்னு ஏன்டா ஓடிட்ட? அயோக்கிய பயலே, நான் உன்னை ஏய் விளையாடாத, உயிர் போயிட்டு போகுது. உயிர் இருக்கிறத விட போறது தாண்டா நல்லது. ஏய் விடா, விடு. விடாதீங்க நாயுடு, ரெண்டு ஒண்ணு பாருங்க. ஐயோ, யாருடா நாமக்காரன்? சும்மா விளையாடுறேன். அறிவு கட்டவளே, என்ன விளையாட்டு? குரங்கு பயலே, விடா. சிவா, ஐயோ ஐயோ, எல்லாமே போச்சு. இன்னைக்கே முடிச்சிருக்க வேண்டியது. நம்பின நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சிவா, இவன் என்ன காளி கோயில் பூசாரி மாதிரி திங்கு திங்குன்னு குதிக்கிறான். அந்த நாமக்காரன் யாரு தெரியாது. என்ன பழையபடி குத்தா வர்ற? இரு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்கிட்ட கேளியா, நான் சொல்றேன். சொல்லு. ஆனா இவனு சின்ன வயசுல இருந்தே சிநேகிதானுங்க. அந்த சிநேகத்தினால எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. உனக்கு என்ன நிலைமை? அழுகுற? இந்த அழாம எப்படி உங்களுக்கு தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து இவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவுன. அப்பேற்பட்ட எண்ணியை ஏமாத்திட்டான். இந்த நாயுடு மட்டும் உதவி செய்யலாம், இவன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இருக்காது. நான் கொடுத்த அந்த 35,000 ரூபாய்க்காக இவனை சுத்தி இவனை தேடி 4 நாளா இந்த ஊர்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆயிடு, ஆத்திரப்படாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கு வரும், இன்னைக்கு போகும். அன்புதான் என்னைக்கு நிலைச்சிருக்கும். உங்க பேர் என்ன? நம்பி. கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? ஆனா இன்னைக்கு வரோம், நாளைக்கு போவோம். நாளைக்கு வரோம், இன்னைக்கு போவோம். அப்புறம் எல்லாம் ஒரே நாள்ல ஒரேடியா போயிடும். அப்ப நீங்க கொடுப்பீங்களா? சும்மா விளையாடாதியா. ஏய் சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம். வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்கற, கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா. கூட புறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலனா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி எனக்கு நடக்கும், நான் நடத்துவேன். நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய், அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. சிவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வரமாட்டேன், 10-15 பேரோட வருவேன். 10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காகவோ இல்ல. சிவராமா, நீ பணத்தை கொடுக்கலனா கூட உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தொக்குவேன். என் பணத்தை கொண்டு போறதுக்கு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். நான் வரேன். சிவராமா, என்ன இதெல்லாம்? எனக்கு அந்த வேலை கிடைக்கும். பட்னி கடந்தாவது கிடைக்கிற சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். நாயுடு கடன் அடைக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் சரிப்பா. இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ? தெரியல நம்பினா, ஆனா என் மனசு சொல்லுது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியே வரியா? எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. ப்ளீஸ், முக்கியமான விஷயம். 2 நிமிஷம் வா. என்ன என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வேலையை எனக்கு விட்டு கொடுப்பேன்னு சொன்னல. ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி சொல்லல. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்களே நினைச்சு சொன்னேன். இதே வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்தா 75,000 ரூபாய் கிடைக்கும் சொன்னீங்க. அது நிஜம் தானே? நிஜம்தான். ஆனா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். 50,000? கீதா, 50 ரூபாய் கூட வக்கில்லாம அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். இந்த வேலையில நீயே இரு, நான் இந்த பக்கம் வர மாட்டேன்.
நீ சொல்ற எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன். ஒரு 35,000 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வாங்கின கடன் ஒண்ணு இருக்கு. அதை உடனடியா கொடுக்கலன்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடும். போய் கேட்க எனக்குன்னு யாரும் இல்ல. ப்ளீஸ் இல்லைன்னு சொல்லிடாத. நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். கீதாவுக்கு இந்த பிசினஸ்ல எந்த விதமான நஷ்டமும் வராது, லாபமா தான் இருக்கும். சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே. வீடு எங்க இருக்குன்னு சொல்லலையே? மாரியம்மன் கோயில் பக்கத்து தெரு, அதுல 4வது வீடு.